பிழை ரைட். சரி ஓகே. இதில் வந்து அடுத்தது கவனிங்க. சரியா, நான் ஒரு கேள்வி ஒன்று எழுதுகிறேன் பிள்ளை. இது வந்து 2019 வந்து ரைட், 2019 வந்து ஒரு எம்சிக்கு ரைட், 2019 வந்து ஒரு எம்சிக்கு எழுதுங்க வந்து ஏபிசி, அதாவது ஏ கேஸ் சரியா, ஏ கேஸ் ப்ளஸ் பி கேஸ் அதனால சி கேஸ் சரியா. என்ன முதன்மை தாக்கத்தின் ஏவட் சக்தி இஏ ஆகும் சரியா. ஏபிசி எனும் முதன்மை தாக்கத்தின் ஏவட் சக்தி, இந்த தாக்கத்துக்கு ஒரு ஏவட் சக்தி என்ன தெரியுமல்லோ, அந்த பெருமை தந்திருக்கான் இஏயாம் சரியா, இஏ சரியா, ஆக்டிவேஷன் எனர்ஜி ரைட், இஏ ஆகும். தொடர்ந்து எழுதுங்க. உலோகம் எம்மினால் இத்தாக்கம் ஊக்குவிக்கப்படுகிறது சரியா. உலோகம் எம்மினால் ஊக்குவிக்கப்படுது அப்படின்னா எம் என்ன இந்த தாக்கத்துக்கு ஒரு ஊக்கி. ஓகே, ஊக்கி முக்கியமான ஒரு ஆள் சரியா. ஊக்கி ஊக்குவிக்கப்படும் தாக்கத்தின் சக்தி வரைபடம் கீழே உள்ளது சரி. அப்ப ஊக்கிய போட்டத்துக்கு புறவு சரியா, ஊக்கிய போட்டத்துக்கு புறவு உள்ள சக்தி வரைபடம் தந்திரிக்கான் நமக்கு சரியா. இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லை, சக்தி வரைபடம்னு சொல்லிச்சுன்னா இது அழுத்த சக்தி எதிர் தாக்க பாதை வரை வையத்தில் அழுத்த சக்தி வரும் சரியா, அழுத்த சக்தி வரும் சரியா, அழுத்த சக்தி ரைட். அதே மாதிரி வந்து எக்ஸ் அச்சில் என்ன வரும், தாக்க பாதை சரியா, இல்லைன்னா தாக்க ஆள்கூறுன்னு சொல்லலாம், ரெண்டு மாதிரி வரும் சரியா. ஆனா பேப்பர்ல ரைட் இந்த அழுத்த சக்திக்கு பதிலாக சக்தி இன்னும் யூஸ் பண்றான், எந்த பிழையும் இல்லை. ஓகே தென் அழுத்த சக்திக்கு பதிலாக சக்தி இன்னும் யூஸ் பண்ணலாம், அது நமக்கு எந்த சிக்கலும் வரப்போறது சரியா ரைட். இப்போ இதுல தந்திக்கிற வரைபடம் கொண்டோம் பாருங்களேன் ரைட். இங்க விடத்த தாக்கிய காட்டியிருக்கான் ஏ பிளஸ் பி என்று சரி. இப்படி போய்த்து இல்லை, இப்படி வைத்து இதில் வந்து கேள்வி ரைட், இப்படி போய் இப்படி வருது சரியா, இப்படி வந்துட்டு அடுத்தது நமக்கு சரியா, இப்படி போய் இப்படி வந்து கடைசி இப்படி வருது. ஓகே, இதான இதில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு சரியா. இதில் ஏ பிளஸ் பி, இந்த கேப்பை வந்து E1 என்று தந்திரான் சரியா, சரியா குறிச்சு கொள்ளுங்க E1, இந்த கேப் டெல்டா H1 ஓகே தானே. அதே மாதிரி பிள்ளைகள் இது வந்து E2 சரியா, E2. அதே மாதிரி பிள்ளைகள் இது வந்து E3 சரியா, E3 ரைட். அப்போ நமக்கு இதுல இருந்து என்ன விளங்குது, இப்போ கடைசியாக வந்து விளைவு வந்துட்டு இப்போ நமக்கு இதுல இருந்து என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா சரியா. இப்போ இந்த தாக்கம் இப்போ ஏற்கனவே ஒரு முதன்மை தாக்கம் சொன்னான், ஊக்கிய போட முதல் அந்த தாக்கத்துக்கு ஒரு ஏவல் சக்தி என்று தான் ஊக்கிய நீங்க போட்டதுக்கு போறவோ இப்படி 3 ஸ்டெப்பால் அந்த தாக்கம் போகுது சரியா. இப்போ நமக்கு தெரியுமே ஒரு தாக்கத்துக்கு ஊக்கிய போட்டா அவர வேலை என்ன சரியா, அவர ஜொப் என்ன, அவர வேலைன்னு ஒரு தாக்கத்துக்கு ஊக்கிய போட்டா அவர் என்ன செய்வாருன்றா சரியா, நல்லா கேட்டுக்கொள்ள முக்கியமான விஷயம் சரியா. ஏவட் சக்தி சரியா குறைக்கப்பட்ட மாற்றுப்பாதையை கொடுப்பார் என்னங்கதா, மாற்றுப்பாதை வழங்குதல், இதான் அவர வேலை சரியா. ஒரு தாக்கத்துக்கு ஊக்கிய போட்டா ஏற்கனவே ஒரு ஏவ சக்தி இருக்குமல்லோ, இருக்கும். ஊக்கிய போட முதல் ஊக்கிய போட்டா அவர் வந்து ஏவட் சக்தி குறைஞ்ச ஒரு மாற்று பாதையை கொடுப்பார். இல்லை கவனம் ஊக்கி வந்து ஒரு தாக்கத்துடைய ஏவட் சக்தியை குறைக்கும் என்று சொன்னப்பில விளங்குதா. ஊக்கி ஒரு தாக்கத்துடைய ஏவட் சக்தியை குறைக்கிறல்ல, ஏவட் சக்தியை குறைஞ்ச வேற ஒரு வழியை கொடுக்குற, வேற வழி. அது எப்படின்னா ஷார்ட்கட் மாதிரி. என்னண்டா கொஞ்சம் பாருங்களேன், இவ்விடத்தை ஒரு இடம் இருக்கணும், இப்போ ஒரு பிங்கிற ஒரு இடம் சரி, இவனுக்கு ஒரு கியூங்கிற இடம் சும்மா வைங்கல இப்படி இருக்கணும் இப்போ சரியா. இப்போ நமக்கு இவ்விடத்தை ஒரு பிங்கிற இடம் இருக்குது, இவ்விடத்தை வந்து ஒரு கியூங்கிற இடம் இருக்குது வைங்கல சரியா. இப்படி இருக்கிற நேரம் ரைட், இது வந்து இதுக்கு போறதுக்கு ஒழுங்கான பாதை நோக்கம் சரி, இது மெயின் வீதி நோக்கம் சரியா, பிரதான வீதி இது பிரதான வீதி சரியா. இப்போ இதுல நமக்கு ரைட், இதுல நமக்கு பிள்ளை இது பிரதான வீதி இந்த வீதி சரியா. இப்ப நமக்கு என்னன்னா, இப்ப ஒரு அந்த அதுக்குள்ள இருக்கக்கூடிய வீதியெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து சரியா ஒரு ஷார்ட்கட்டை காட்டி விடுறாரு இப்படி போறதுக்கு. இது நமக்கு தெரியாது,
விளக்குதா நான் என்ன சொல்றேன் இதால கடும் சன நெரிசல் வைங்கள இவர் வந்து ஒரு ஷார்ட்கட்டை காட்டி விடுறார் இந்த ஷார்ட்கட்டை காற்றால் தனூக்கி இப்ப சொல்லுங்களே இந்த ஷார்ட்கட்டை இன்னைக்கு ஒரு ஆள் காட்டினத்தால இந்த உண்மையான இந்த பாதையினுடைய அளவு மாறிச்சா இல்ல அதே மாதிரிதான் இது ஏற்கனவே இருந்தே இவர் சக்திக்குரிய பாதை என்றா இப்ப ஊக்கி வந்து ஒரு குறைஞ்ச ஒரு பாதை லேசா போற ஒரு வழியை காட்டிவிடும் அது தாக்கிலிருந்து விளைவு வாரத்துக்கு பிள்ளைகள் லேசான வழியை காட்டுவார் ஊக்கி அதான ஒரு வேலை சரியா இப்ப கவனம் ஊக்கி ஒரு தாக்கத்துல ஏவர் சக்தியை குறையும் பில ஏவர் சக்தி குறைஞ்ச மாற்றுப்பாதை வேற வழியை கொடுக்கும் அதான் சரி ஓகே தானே இது நியூ சிலபஸ்ல தெளிவா அழகா எழுதியிருக்கேன் ரிசோர்ஸ்ல சரி ரைட் இப்ப இந்த விஷயம் நமக்கு முக்கியம் இப்ப இந்த அடிப்படையில நான் கேள்வியை சொல்லி முடிக்கல ரைட் இதுல என்ன கேள்வி நவில்லையே தாக்கம் வந்தோட சரியானது என்னென்னு கேட்டுட்டு ஒரு 5 கூட்டு தந்திருக்கு அது இருக்கட்டும் இப்ப நம்ம இந்த கூட்டு இருக்கிறது நான் விஷயத்தை கட்சி முடிக்கிறேன் இப்ப நீங்க செல்லுங்க ரைட் இதுல இப்ப 3 இடைநிலை சிக்கல் இருக்குது 1 2 3 இப்படி 3 இடைநிலை சிக்கல் இருக்குது சரியா இப்ப இதுல நம்ம தெரியும் 3 இடைநிலை சிக்கல் வந்தா அந்த தாக்கம் 3 படியில முடிஞ்சிருக்குன்னு கருத்து அப்ப இவிடத்தை ஊக்கி என்ன செஞ்சிருக்கு ஏவர் சக்தி குறைஞ்ச சரியா ஏவர் சக்தி குறைஞ்ச 3 ஸ்டெப்பை கொடுத்து என்ன செஞ்சிருக்கு ஏவர் சக்தி குறைஞ்ச மாற்றுப்பாதையை கொடுத்துருக்கு தெளிவா ஊக்கி வந்து ஒரு ஸ்டெப்லயும் குறைச்சு கொடுக்கலாம் நோ ப்ராப்ளம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டெப்லையும் குறைச்சு கொடுக்கலாம் இந்த இடம் ரைட் ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டெப் குறைச்சு கொடுக்கப்பட்ட இடம் தெளிவா கிளியரா அப்படின்னு சொன்னா இப்ப நமக்கு என்ன தெரியணும்னா பிள்ளை இப்ப இந்த தாக்கத்துல ஏற்கனவே அதாவது ஊக்கி இல்லாத டைம்ல இது முதன்மை தாக்கமா இருந்தது ஒரு படியில விஷயம் முடிஞ்சது என்ன சும்மா அப்படி இல்லடா கொஞ்சம் பாருங்களேன் ஊக்கி இல்லாத டைம்ல A+B இங்க இருந்திருக்கும் C ஒரு வரியில வந்திருக்கும் கிளியர் இதான இந்த ஊக்கி இல்லாத டைம்ல அது முதன்மை தாக்கம் அல்லோ முதன்மை தாக்கம் ஒரு ஸ்டெப்ல முடியும் அல்லோ அப்படின்னு சொன்னா இதுதானே ஒரு ஸ்டெப்ல A+B C ஏவர் சக்தி இந்த ஊக்கி இல்லாத டைம்ல இருந்தது இப்ப ஊக்கிய போட்டா ஒன்றுக்கு மேற்பட்ட படி நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா சரி அப்படின்னு சொன்னா இப்ப ஊக்கிட வேலை என்ன ஏவர் சக்தி குறைஞ்ச மாற்றுப்பாதையை கொடுக்கிறது அவ இப்ப நம்ம என்னத்தை யோசிக்கணும்டா இந்த தாக்கத்திட ஏவர் சக்தி என்ன இப்ப அதை யோசிக்கிறது தெளிவா உண்மை இல்லையா அதானே பார்க்கணும் இப்ப நமக்கு தெரியும் ஒன்றுக்கு மேற்பட்ட படியால ஒரு தாக்கம் போற நேரம் ரைட் அதுட ஏவர் சக்தி ஒட்டுமொத்த தாக்கத்திட ஏவர் சக்தி எப்படி பாக்குறா நல்லா கேட்டுங்க முக்கியமான விஷயம் ஒன்றுக்கு மேற்பட்ட படியால வந்து ஒரு தாக்கம் போற நேரம் ரைட் அதுட ஒட்டுமொத்த ஏவர் சக்தி எப்படி பாக்குறேன்டா தானே இது தாக்கிட சக்தி ரைட் தாக்கிட சக்திக்கும் இதுல இடைநிலை சிக்கல் 3 வருது அதுல ஆக உச்சி புள்ளிய பாருங்க இதுல ஆக மேல யார் இருக்கு இது அப்ப தாக்கிட சக்திக்கும் இந்த உச்சி புள்ளிக்கும் இடையில வார இந்த சக்தி வேறுபாடு இதான் சரியா இப்ப நீங்க ஊக்கிய போட்டதுக்கு பிறகு இப்ப ஊக்கி டேஸ்னு போட்டானா டேஸ்னு போடுற பிள்ளைகள் இது ஊக்கி போட்டதுக்கு பிறகு உள்ள ஏவல் சக்தி அதுதான் இப்ப இந்த தாக்கத்துல ஒவ்வொரு உள்ள ஏவல் சக்தி ஒரு தாக்கம் பல படிக்களால போற நேரம் தெரிய தாக்கிற சக்திக்கும் இந்த உச்சி புள்ளிக்கும் இடையில உள்ள சக்தி வேறுபாடு தான் தெரிய ஒட்டுமொத்தமான ஏவல் சக்தி இருக்கும் சப்போஸ் இது மேல இருந்தா இது உச்சி புள்ளியா வரும் தெளிவா இது மேல இருந்தா ஆக மேல இது இருக்கின்ற வகையில இது உச்சி புள்ளியா வரும் எது இருக்குதோ அதை பார்த்திக்கோ அவ்வளவுதான் விஷயம் இப்ப நமக்கு இதானே இப்போ ஒட்டுமொத்தமான டேஸ் சரியா இதானே ஏற்கனவே ஊக்கி போட முதல் இருந்த அப்படின்னா சுவரா இந்த டேஸ் எனக்கு சொல்லுங்களேன் சும்மா சொல்லுங்களே டேஸ் எடுப்போம் எடுப்போம் ரெண்டையுமே கம்பேர் பண்ணினா எது பெருசி சரி எது சின்னன் ஊக்கிட வேலைன்னா ஏவர் சக்தி குறைஞ்ச மாற்றுப்பாதை ஊக்கிய போட்டது ஒரு வந்து மாற்றுப்பாதை கூட ஏவர் சக்தி அடையுது அப்ப சுவரா இது பார்க்க சின்னனா இருக்கணும் உண்மை இல்லையா அப்படித்தானே இருக்கணும் ஊக்கிட வேலை அதுதானே இல்லைன்னா ஊக்கி நமக்கு தேவையில்லையே விளங்குதா அப்ப பக்க டேஸ் குறைய வரைக்கணும் சரியா இதைத்தான் இந்த விஷயத்துல கேட்டீங்க அப்ப நான் சும்மா இந்த இங்க குறிச்சா அப்படி வரும் சும்மா சொல்லுங்களேன் இந்த நான் இங்க குறிச்சா அதாவது ஊக்கி இல்லாத டைம்ல உள்ளத குறிச்சா இப்படி வரப்போகுது ஒரு ஸ்டெப் தானே இப்படி வரப்போகுது ஓமா இல்லையா நீங்க இல்லைன்னு சொன்னாலும் தான் இப்ப இந்த கெப் தான் விளங்குதா இது தாக்கிற சக்தி அல்லோ இப்படி மார்க் பண்ண பாருங்களோ இப்ப இந்த கெப் தாண்டி விளங்குதா இந்த உச்சி புள்ளி இதுக்கும் இடையில உள்ள கெப் ஏன்னா சுவர் அதுக்கு மேலதானே வரணும் ஏன்னா இப்ப வந்த பாதை குறைக்கப்பட்ட பாதை சரியா அப்ப இப்ப நான் இந்த இதை வந்து முதன்மை தாக்கம் ஒரு ஸ்டெப் குறித்த கீறனடாவிலே அது இதுக்கு மேலே இப்படி வந்து நிற்கும் இப்ப இந்த கெப் தனியே இருக்கும்
தெளிவா சூவரா? இப்போ நமக்கு இந்த இஏ டேஸ் எழுதுறதுக்கு தரவு தெரியும் பாருங்க. எப்படி எழுதலாம்? இந்த இஏ டேஸ் டெல்டா H1 பிளஸ் E2. சரியா? அப்போ எழுதலாம் நான் வந்து டெல்டா H1 பிளஸ் E2 அப்படின்னு எழுதலாம். லெஸ் தென் இஏ. இதுதானே அதில் எதிர்பார்த்த கூற்று வந்து. அதில் 5 ஆன்சர் இருக்குது. 2019 இருக்குது எம்சிக்கு. சரியா? எம்சிக்கு நம்பர் இலக்கமையா ஃபார்மில் பார்த்து பாருங்க. அதில் சரியான கூற்று வந்து இந்த இதுதான். ஓகே தானே? அப்போ இதுதான் இதுக்கு ஆன்சர் அடிக்கும். இல்லைன்னா நிறைய விஷயங்கள் வச்சிருக்கேன். சரியா? இப்படி ஒவ்வொரு கேள்வியிலையும் நம்ம நிறைய விஷயங்கள் கதைக்கலாம். சரியா? ஒரு கேள்வி எடுத்தாப்பில்லையே நிறைய விஷயங்களை பேசலாம். சரியா? அப்போ அந்த அடிப்படையில் இந்த வீடியோ நோக்கம் வந்து நமக்கு இதில் ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை தாரது தான். சரியா? ஓகே தானே? இப்போ நான் இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேன்னு வந்து